உனக்கான வெற்றியை நீ தவற விட்டு விடாதே. நீ நினைத்தது பலிக்கும் தருணத்தை குறித்து விட்டுதான். நீ கேட்கின்ற விஷயத்தை நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணத்தை நிறைவேற்றி விட்டுத்தான் இப்பொழுது இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல நாள் எல்லாம் நான் உனக்காக உருவாக்கியதாக இருக்கும் போது இனி எதை செய்தாலும் உனக்கு நல்லதாகத்தானே செய்வேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எந்த உறவை எதிர்பார்த்து இங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைத்தபடி நான் நடத்தி தர காத்திருக்கின்றேன். எதிர்பார்த்து காத்திருந்த உறவானவர் உனக்கு நல்ல செய்தி சொல்வதற்காக வந்து கொண்டே இருக்கின்றார். இதை சொல்லியே ஆக வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார். உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும் தருணமும் வந்துவிட்டது. அவருக்கு நீ குற்றமே செய்யாமல் தண்டனைகளை மட்டுமே நீ அனுபவித்து கொண்டிருந்தாய். ஐயோ, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை நான் தருவது என்று உறுதியேற்ற பிறகும் நீ அவர்களை நினைத்து நடுங்கிக் கொண்டிருந்தாய். இனி அந்த பதற்றத்திற்கெல்லாம் நான் இடம் கொடுக்க போவதில்லை. விரைவில் உன் முகத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது என் தங்கமே, உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நினைத்தும் உனக்கு பிடிக்காத நபரை பற்றியும் ஏன் யோசிக்கிறாய்? அது உன்னருகில் வந்துவிடுமோ என்றுதானே கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? நீ கவலைப்பட்ட விஷயத்திற்கு நான் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதுதான் நடக்கும். எதை நினைத்து என் பிள்ளைகள் என்னிடத்தில் வந்தார்கள்? எதற்காக என்னிடத்தில் உன் சோகத்தை சொல்லி அழுது கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை எல்லாம் உனக்கு நடத்தி தந்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இனி எந்த கவலையும் வைத்து கொள்ள வேண்டாம். இனி நடக்க வேண்டிய எல்லா விஷயமும் நல்லதாகத்தான் நடக்கும். எதை என்னிடத்தில் விரும்பி கேட்டாயோ, எந்த உறவானவர் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறாய். உன் மனதிற்குள் எந்த விஷயத்தையும் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டாம். சஞ்சடமும் சங்கடமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்தால் உன் கவலைகள் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, நிலையான வழி எது என்னவென்று என்னிடம் கேட்கின்றாய். நிலையான வழி எது என்று என்ன தெரியுமா? இந்த வாராகியின் கரங்கள் மட்டும்தான். இந்த வாராகியின் கரத்தை நீ உறுதியாக பற்றி கொண்டாலே போதும். நிச்சயமாக வெற்றி என்னும் கோப்பையை உன் கண்ணில் காட்டத்தான் போகிறேன். நிச்சயம் நீ உன் தலையில் அதை ஏந்து கொள்ளத்தான் போகிறாய். எதை நினைத்து என்னிடத்தில் என் பிள்ளைகள் வந்தார்களோ அந்த உறுதியான தன்மையும் இப்பொழுது ஜெயிக்கத்தான் போகிறது. நீ காத்திருந்த ஒருவர் உன்னை விட்டு சென்று விட்டாரே, நீ காத்திருந்த ஒருவர் உனக்கான விஷயத்தில் எதுவுமே செய்யவில்லையே என்றுதானே என் பிள்ளைகள் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இனி அதற்கெல்லாம் அவசியமே இல்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வை நடத்துவதற்கு அவரே வந்து கொண்டு இருக்கும்போது எதை எனக்காக செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அதை உனக்காக செய்வதற்காக அந்த காத்திருந்த உறவானவரை வந்து சேரப்போகிறார். இனி நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் மனதிற்குள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாய். அந்த மாற்றமானது நல்மாற்றமாக வந்து சேருமோ, நம்பிக்கையான தருணமாக வந்து சேருமோ என்று நீ யோசித்து கொண்டிருந்தாய். இதோ நல்லதும் நன்மையும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்து மனமருந்தவே வேண்டாம். உன் மனம் வருந்துவதற்கு நான் இடம் கொடுக்க போவதில்லை. உன் நம்பிக்கையான தருணத்தை நான் தர காத்திருக்கும் போது எதற்காக என் தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? நிச்சயமாக உன் வெற்றி உனக்குத்தான். வராகி தாயே போற்றி.